ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் கம்பெனிஸு இதை ஃபஸ்ட் வந்து பேலன்ஸ் ஷீட் போட்டுடலாம், அதுக்கப்புறம் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் P&L போடலாம், லாஸ்ட்டாக நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸ் போட்டுக்கலாம். மேட்ரிக்ஸ் லிமிடெட் ப்ரொவைட்ஸ் த ஃபாலோயிங் ட்ரையல் பேலன்ஸ் ஆஸ் ஆன் 31/3/2026. அதில் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் 3 lakh ஷேர்ஸ் ஆஃப் ₹10 ஈச், ஃபுல்லி பெய்டப்பு 30 lakh rupees. இது எங்கே வரும்? ஷேர் கேபிட்டல். 12% பேங்க் லோனு 2 lakhs எங்கே போடுவோம்? லாங் டேர்ம் பாரோயிங்ஸ். ஃபர்னிச்சரு PPE, மெஷினரி PPEயில் வந்துடும், பில்டிங் PPE, நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்லேயே போட்டுக்கலாம். சேல்ஸு அதுலேருந்து சேல்ஸ் ரிட்டர்ன் மைனஸ் பண்ணி எங்கே போடுவோம்? ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷனில் போட்டுருவோம். இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அதர் இன்கமில் வந்துடும். இன்ட்ரெஸ்ட் ஆன் பேங்க் லோனு ஃபினான்ஸ் காஸ்ட்டில் வரும். பர்ச்சேஸ் லெஸ் பர்ச்சேஸ் ரிட்டர்னு பர்ச்சேசஸ்லேயே போட்டுடலாம். ஓப்பனிங் ஸ்டாக் கொடுத்துருக்காங்க, ஓப்பனிங் ஸ்டாக்கு மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக் போட்டோன்னா சேஞ்சஸ் இன் இன்வென்ட்ரியில் வரும். டிஸ்கவுண்ட்டு அதர் எக்ஸ்பென்சஸ், கேரேஜ் ஆன் கூட்ஸ் சோல்டு அதர் எக்ஸ்பென்சஸ், ரெண்ட் அண்ட் டேக்ஸு அதர் எக்ஸ்பென்சஸ், ட்ரேட் ரிசீவபிளே போட்டுடலாம். எதுக்கு கீழே வரும்? கரண்ட் அசட்டுக்கு கீழே. ட்ரேட் பேயபிள்லே போட்டுடலாம். எங்கே வரும்? கரண்ட் லைபிலிட்டிஸில். அட்வர்டைஸ்மெண்ட் அதர் எக்ஸ்பென்சஸ், பேட் டெப்ஸு அதர் எக்ஸ்பென்சஸ், சேலரிஸ் அதர் எக்ஸ்பென்சஸ், ஆடிட் ஃபீஸு அதர் எக்ஸ்பென்சஸ்ஸு, சேலரிஸ் வந்து எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பென்சஸில் வரும். ஆடிட் ஃபீஸு அதர் எக்ஸ்பென்சஸ், கான்ட்ரிபியூஷன் டு PF வந்து எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பென்சஸ் கூட ஆட் பண்ணோம். கேஷ் அட் பேங்க்கு அண்டு கேஷ் இன் ஹேண்டு கரண்ட் அசட்டுக்கு கீழே கேஷ் அட் பேங்க்லேயே போட்டுடலாம். ஸோ அப்போ இதை பார்க்கும்போதே நமக்கு என்ன வந்துடும்? எதில் போடணும் அப்படிங்கிறது நமக்கு கிளியராக தெரியணும். அது தெரியணும்னா நம்ம என்ன பண்ணியிருக்கணும்? ஃபார்மேட்டை தெளிவாக படிச்சிருந்தால் தான் அது பண்ண முடியும். அடுத்து எதில் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குதுன்னு பார்த்துடலாம். க்ளோசிங் ஸ்டாக் கொடுத்துருக்காங்க, அது சேஞ்சஸ் இன் இன்வென்ட்ரியில் ஆல்ரெடி சொல்லிட்டோம். டெப்ரிசியேஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ PPEயோட ஸ்டேட்மெண்ட் போடும்போதே நம்ம என்ன பண்ணிடணும்? டெப்ரிசியேஷனை மைனஸ் பண்ணி தான் போடணும். அவுட்ஸ்டாண்டிங் சேலரிஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த 4வது அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, ட்ரேட் ரிசீவபிள் இன்க்ளூட் அ சம் ஆஃப் ₹25,000 டியூ ஃப்ரம் மிஸ்டர் சுந்தர் அண்ட் ட்ரேட் பேயபிள்ஸ் இன்க்ளூட் ₹15,000 டியூ டு ஹிம். இது வந்து என்னென்னா மியூச்சுவல் ஓயிங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒருத்தட்டேருந்து நமக்கு வர வேண்டியதும் இருக்குது, ஒருத்தருக்கு நம்ம கொடுக்க வேண்டியதும் இருக்குது. அப்படின்னு வரும்போது ரெண்டில் எது லீஸ்ட்டோ அதை வந்து ட்ரேட் பேயபிள்லேயும் அட்ஜஸ்ட் பண்ணணும், ட்ரேட் ரிசீவபிள்லேயும் அட்ஜஸ்ட் பண்ணணும். அப்போ இந்த 25,000 ஆர் 15,000 விச் எவர் இஸ் லோயர் அப்படின்னு வரும்போது 15,000 தான் நமக்கு லோயரில் வருது. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ட்ரேட் ரிசீவபிள்லேருந்தும் 15,000 மைனஸ் பண்ணோம், ட்ரேட் பேயபிள்லேருந்தும் 15,000 மைனஸ் பண்ணோம். இந்த 15,000 மைனஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்கள் என்ன பண்ணணும்? 5% ப்ரொவிஷன் போடணும். மைனஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரொவிஷன் போடக்கூடாது. ஸோ அப்போ 5வது அட்ஜஸ்ட்மெண்ட்டு, கிரியேட் அ ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ஸ் அட் 5% ஆன் ட்ரேட் ரிசீவபிள். அப்போ அந்த 5% ட்ரேட் ரிசீவபிளில் அந்த 15,000 மைனஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் வர்றதுக்கு 5% போட்டுக்கலாம். ப்ரொவைட் ஃபார் இன்கம் டேக்ஸு ₹80,000. அது எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸேஷன் ஷார்ட் டேர்ம் ப்ரொவிஷன்ஸில் போடுவோம். ப்ரிப்பேர் அ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஃபார் த இயர் ended on 31st March 2026 அண்ட் பேலன்ஸ் ஷீட் ஆஸ் ஆன் த டேட். அப்போ வந்து அவங்க P&L கேட்டிருக்காங்க, பேலன்ஸ் ஷீட்டும் கேட்டிருக்காங்க. நம்ம முதல்ல என்ன பண்ணிடலாம்? பேலன்ஸ் ஷீட்டு ஃபஸ்ட்டு போட்டுடலாம். P&L யூஸ்வலாக ஃபார்மேட் படி வந்து பேலன்ஸ் ஷீட்டு தான் ஃபஸ்ட்டு போடுவோம். ஏன்னா பார்ட் 1 வந்து பேலன்ஸ் ஷீட்டு, பார்ட் 2 தான் வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் P&L. ஸோ அப்போ ஃபார்மேட் படி பார்த்தீங்கன்னா நீங்கள் முதல்ல பேலன்ஸ் ஷீட்டு தான் போடணும். அப்போ எடுத்தோன்னே பேலன்ஸ் ஷீட் போட முடியுமா? அட்ஜஸ்ட்மெண்ட்டே இல்லாமல் தாராளமாக போடலாம். ஏன்னா நம்ம எது எங்கே வரும் அப்படிங்கிறது பார்த்துட்டோம். இப்போ நமக்கு ஃபார்மேட் படி அந்தந்த இடத்துல என்னென்ன வேல்யூ போடணும் அப்படிங்கிறது பார்த்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு என்னம்மா வரணும்? ஈக்விட்டி அண்டு லைபிலிட்டிஸ் போடுவோமா? ஓகே, ஈக்விட்டி அண்டு லைபிலிட்டிஸ். ஈக்விட்டி அண்ட் லைபிலிட்டிஸில் ஃபஸ்ட்டு என்ன வரணும்? ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு. ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டில் ஃபஸ்ட்டு ஓகே. இங்கே ஷேர் கேபிட்டல் வந்து வேறு எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுமே இல்லை. ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துருந்த 30 lakhs மட்டும்தான். எங்கே கொடுத்துருக்காங்க? எடுத்தோன்னே கொடுத்த 30 lakhs. அது வந்து 3 lakh ஷேர்ஸ் ஆஃப் ₹10 ஈச் ஃபுல்லி பெய்டப் இருக்குது. அந்த 30 lakhs அப்படியே போட்டுடலாம். பின்னாடி நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸ் கம்பல்சரியாக நீங்கள் எதுக்கு நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸ் போடுறீங்களோ போடலையோ கண்டிப்பாக எதுக்கு போட்டாகணும்? ஷேர் கேபிட்டலுக்கு போட்டாகணும். ஏன்னா ஷேர் கேபிட்டலில் ஒருவேளை கொஸ்டினில் அவங்க ஆத்தரைஸ்டு கொடுத்துருந்தாங்கன்னா ஆத்தரைஸ்டும் போட்டிருக்கணும், இஷ்யூடு, சப்ஸ்கிரைப்டு, கால்டப்பு, பெய்டப்பு போட்டிருக்கணும். இங்கே ஆத்தரைஸ்டு கொடுக்கல, அதனால் நீங்கள் வந்து இஷ்யூடு, சப்ஸ்கிரைப்டு, கால்டப் அண்ட் பெய்டப்பு 3 lakh ஷேர்ஸ் ஆஃப் ₹10 ஈச் அது வந்து கம்பல்சரியாக போடணும்.
அப்போ இதில் பி என்ன வரும் அப்படின்னா ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் வரும். இப்போ நம்ம கொஸ்டின் பார்த்த வரைக்கும் அதில் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் எதுவுமே கொடுக்கல. அதுக்காக ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் எதுவுமே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் P&L போட போகிறோம். அப்போ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் P&L படி ப்ராஃபிட் என்ன வருதோ அந்த ப்ராஃபிட் அமௌண்ட் எடுத்து இங்கே போடணும். அதனால் இப்போ வந்து என்ன பண்ணிக்கலாம், நம்ம இங்கே கேப் விட்டுக்கலாம். ஏன்னா அது வந்து நமக்கு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் P&L போட்டால் தான் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் எவ்வளோ போட முடியுங்கிறது நமக்கு தெரியும். அடுத்து சி என்ன வரும்னா மணி ரிசீவ்டு எகெயின்ஸ்டு ஷேர் வாரண்ட் வரும். அது இங்கே இல்லை. எது இருக்கோ அது மட்டும் போட்டோம்னா போதும். ஸோ அது போட தேவையில்லை. அதுக்கடுத்து ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டுக்கு அடுத்து செகண்டில் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் மணி பெண்டிங் அலாட்மெண்ட் வரும். அதுவும் இங்கே கொடுக்கல, அதனால நம்ம வந்து அது போட வேண்டாம். அதுக்கடுத்து என்னமா வரும், நான் கரண்ட் லைபிலிட்டிஸ். இங்கே நான் கரண்ட் லைபிலிட்டிஸில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா லாங் டேர்ம் பாரோயிங்ஸ் இருக்குது. அதை வந்து நீங்கள் டைரெக்டாக இங்கே வந்து பேங்க் லோனுன்னு போட முடியாது. அதுக்கு பதிலாக இங்கே நம்ம ஸ்டேட்மெண்ட்டில் போடும்போது அது என்னென்னு போட்டுருவோம், நம்ம லாங் டேர்ம் பாரோயிங்ஸ் அப்படின்னு போட்டுருவோம். போட்டுட்டு பின்னாடி நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸில் தான் நீங்கள் என்னென்னு போடணும், அதை 12% பேங்க் லோனுன்னு போடணும். அப்போ இங்கே 12% பேங்க் லோன் எவ்வளோமா இருக்குது. ஆக்சுவலாக அது 12%ன்னு கொடுத்துருக்கிறதுல ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குமா. ஏன்னா இங்கே வந்து அவங்க கொடுத்துருக்கதே 12% பேங்க் லோன்னு கொடுத்துருக்காங்களா. 12% பேங்க் லோன் 2 lakhs அப்படின்னா 2 lakh × 12% போட்டிங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் பேங்க் லோனு 24,000 வரணும். பட் அங்கே இன்ட்ரெஸ்ட் ஆன் பேங்க் லோன் வந்து எவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க, 20,000 தான் கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த இடத்துல வந்து நம்ம 4,000 ரூபா அவுட்ஸ்டாண்டிங் போடணும். அது நான் P&L போடும்போது சொல்கிறேன். அப்போ இங்கே 12% பேங்க் லோனு லாங் டேர்ம் பாரோயிங்ஸில் போட்டுறோம். அப்போ லாங் டேர்ம் பாரோயிங்ஸில் எவ்வளோ போடணும், நம்ம 2 lakhs போட்டுரும். இப்போ நான் கரண்ட் லைபிலிட்டிஸில் வேறு ஏதாவது வருமா, வராது. அடுத்து என்ன போடுறோம், கரண்ட் லைபிலிட்டிஸ். கரண்ட் லைபிலிட்டிஸில் ஃபஸ்ட்டு என்ன வரணும், ட்ரேடு பேயபிள்ஸ். இப்போ இங்கே ட்ரேடு பேயபிள் அவங்க கொடுத்ததை அப்படியே போடுறோன்னா நம்ம பின்னாடி நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸ் போட வேண்டாம். ஆனால் ட்ரேட் பேயபிளில் வந்து நம்ம என்ன அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கோம், அந்த 15,000 அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக இங்கே ட்ரேட் பேயபிள் 80,000 கொடுத்துருக்காங்க. அப்போ 80,000ல் அந்த 15,000 அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா பாக்கி வந்து என்ன வரும், 65,000 வரும். அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லைன்னா நம்ம நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸ் போட வேண்டியதில்லை. அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கிறதுனால நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸ் போடணும். ஸோ நோட்ஸ் டு அக்கௌண்ட் போட வேண்டிய எல்லா இடத்துலையும் நான் நம்பர் போட்டுக்கிறேன். பின்னாடி அந்த நம்பர் ரெஃபரன்ஸில் அந்த நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸ் போட்டுக்கலாம். ட்ரேட் பேயபிளுக்கு அடுத்து இங்கே என்ன வரணும் அப்படின்னா அதர் கரண்ட் லைபிலிட்டிஸ். ஏன் இங்கே அதர் கரண்ட் லைபிலிட்டிஸ் வருதுன்னா சேலரி அவுட்ஸ்டாண்டிங் இருக்குது, இன்ட்ரெஸ்ட்டு அவுட்ஸ்டாண்டிங் இருக்குது. அதர் கரண்ட் லைபிலிட்டிஸ் அதில் 2 ஐட்டம் போடுறதுனால அதுக்கும் நமக்கு நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸ் வேணும். அப்போ அதுக்கு வந்து எது வருது, சேலரி அவுட்ஸ்டாண்டிங் வந்து 62,250 இருக்குது. அது போக அந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் எவ்வளோ வரணும், 2 lakhsக்கு 12% போட்டால் 24,000 வரணும். அதில் 20,000 தான் போட்டிருக்காங்க. அப்போ அதோட ஒரு 4,000 சேர்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே எவ்வளோ வரும், 66,250 வந்து அதர் கரண்ட் லைபிலிட்டிஸில் வந்துடும். அடுத்து இங்கே என்ன வரும், ஷார்ட் டேர்ம் ப்ரொவிஷன்ஸு. ஷார்ட் டேர்ம் ப்ரொவிஷன்ஸில் இங்கே வந்து வேறு எதுவுமே ப்ரொவிஷன் வரல. எதாவது ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்கம்மா ஷார்ட் டேர்ம் ப்ரொவிஷன்ஸில்? ப்ரொவிஷன் ஃபார் டேக்ஸ் இருக்கா, அது எவ்வளோ, 80,000. அந்த ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ஸ் இதில் வராது. அது வந்து நம்ம ட்ரேட் ரிசீவபிளில் தான் மைனஸ் பண்ணி காமிக்கணும். ஷார்ட் டேர்ம் ப்ரொவிஷன்ஸில் அது போடக்கூடாது. ஸோ ஷார்ட் டேர்ம் ப்ரொவிஷனில் ப்ரொவிஷன் ஃபார் டேக்ஸை அவங்களே கீழே அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க 80,000. அந்த 80,000 எடுத்து போட்டிங்க அப்படின்னா ஷார்ட் டேர்ம் ப்ரொவிஷன்ஸ் வந்துருச்சு. இதை தாண்டி உங்களுக்கு வேறு ஏதாவது லைபிலிட்டி சைடில் வருமானு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ லைபிலிட்டி சைடு டோட்டல் நம்ம இங்கே க்ளோஸ் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம இன்னும் என்ன போடலை, ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் போடலை. அடுத்து செகண்ட் வந்துடுறோம். செகண்டில் என்ன வருது, அசட்ஸு. அசட்ஸில் ஃபஸ்ட்டு என்னமா வரணும், நான் கரண்ட் அசட்டு. நான் கரண்ட் அசட்டில் ஃபஸ்ட்டு என்ன வரணும், பிபிஇ. அது டேஞ்சிபிள் அசட்னு போடாதீங்க, பிபிஇ அல்லது ப்ராப்பர்ட்டி பிளான்ட் அண்ட் எக்யூப்மெண்ட்டு. ப்ராப்பர்ட்டி பிளான்ட் அண்ட் எக்யூப்மெண்ட் இங்கே போடுறது எல்லாமே டெப்ரிசியேஷன் கழித்து தான் போடணும். இப்போ நீங்கள் கேட்கலாம், நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸே போடாமல் டெப்ரிசியேஷன் கழித்து எப்படி போடுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா கேல்குலேட்டரில் டைரெக்டாக அந்த M+ன்னு ஒன்று யூஸ் பண்ணுவோம்ல, அதை யூஸ் பண்ணி ஸ்டேட்மெண்ட்டு போட்டுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபர்னிச்சர் வந்து 2,25,000 இருக்கா. அப்போ 2,25,000 இருக்குது அப்படின்னா அதுக்கு டெப்ரிசியேஷன் எவ்வளோ % கொடுத்துருக்காங்க, 10% கொடுத்துருக்காங்களா. இப்போ டெப்ரிசியேஷன் 10% போச்சுன்னா 90%. அப்போ என்ன பண்ணுங்கள், 2,25,000 × 90% ஈக்குவல் டு M+ போட்டுக்கோங்க. நம்ம ஆட் பண்ணோம்ல, அதை தனியாக எங்கேயும் நோட் பண்ணியெல்லாம் ஆட் பண்ண வேண்டாம், கேல்குலேட்டர்லேயே ஆட் பண்ணிக்கலாம். அப்போ வந்து என்ன பண்ணுறீங்க, 2,00,000
25,000 கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து 10% டெப்ரிசியேஷன் போச்சுன்னா பாக்கி எத்தனை பர்சன்ட்டு? 90%. அப்போ நான் என்ன பண்ணிட்டேன், 2,25,000 இன்டூ 90% போட்டு ஈக்குவல் டு M+ போட்டேன். அடுத்து வந்து மெஷினரிக்கு டெப்ரிசியேஷன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அவங்க? 20% மெஷினரிக்கு டெப்ரிசியேஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ நான் என்ன பண்ணணும், மெஷினரியோட 7,50,000 இன்டூ 20% டெப்ரிசியேஷன் கொடுத்துருக்கிறதுனால நான் என்ன பண்ணணும், இன்டூ 80% ஈக்குவல் டு M+. அடுத்து வந்து பில்டிங்க்கு 10% தான் டெப்ரிசியேஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ நான் என்ன பண்ணணும், 12,50,000 இன்டூ 90%, ஏன்னா 10% டெப்ரிசியேஷன் போக 90% ஈக்குவல் டு M+. 3 ஆட் பண்ணிட்டோமா, 3 அசட் தான் இருக்குது. அப்போ இப்போ MRC போட்டிங்கன்னா எவ்வளோ வந்திருக்கு நமக்கு? 19,27,500. ரிப்பீட் பண்ணுறேன், ஃபர்னிச்சர் வந்து 2,25,000, 10% டெப்ரிசியேஷன் அப்படிங்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 2,25,000 இன்டூ 90% ஈக்குவல் டு M+ போட்டுக்கிறீங்க. அடுத்து மெஷினரிக்கு 20% டெப்ரிசியேஷன், அதனால 7,50,000 இன்டூ 80% ஈக்குவல் டு M+. பில்டிங்கோடது 12,50,000 இன்டூ 90% ஈக்குவல் டு M+ போட்டிங்கன்னா 19,27,500 வருது. அப்போ PPE கண்டிப்பாக ஷெட்யூல் போடணும். ஷேர் கேபிட்டலுக்கும் PPEக்கும் நீங்கள் ஷுவராக ஷெட்யூல் போட்டுத்தான் ஆகணும். அப்போ PPE வந்து எவ்வளோ வந்துருந்துங்க, 19,27,500 வந்துருச்சு. அதுக்கடுத்து இதில் என்ன வரணும், நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வரணும். நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு பேலன்ஸ் ஷீட்டில் ட்ரையல் பேலன்ஸில் டைரெக்டாகவே கொடுத்துட்டாங்க. அதனால் நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஷெட்யூல் தேவையில்லை. நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோமா கொடுத்துருக்காங்க, நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு 2 lakh. அதுக்கு நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸ் போட வேண்டாம். ஒருவேளை அது வேறு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் இன் பேங்க் அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா நோட்ஸ் டு அக்கௌண்ட் வேணும். அவங்க டைரெக்டாகவே ட்ரையல் பேலன்ஸில் நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு கொடுத்துறதுனால அது நம்ம நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸ்க்கு கொண்டு போக வேண்டாம். நான் கரண்ட் அசெட் முடிஞ்சது. அடுத்து செகண்ட் வர்றது கரண்ட் அசெட். கரண்ட் அசெட்டில் ஃபஸ்ட்டு என்னம்மா, இன்வென்ட்ரிஸ். ட்ரேட் ரிசீவபிளும் போடலாம், மாற்றி போட்டதுனால இல்லை. இன்வென்ட்ரிஸ்னால் க்ளோசிங் ஸ்டாக் வரும். க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 2,12,500. அது வந்து ரா மெட்டீரியல், ஃபினிஷ்டு குட்ஸ் அப்படி தனித்தனியாக கொடுத்துருந்தாங்கன்னா நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸ் வேணும். இங்கே ஒன்று தான் இருக்குது, அதனால நான் நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸ் போடல. அடுத்து ட்ரேட் ரிசீவபிள். ட்ரேட் ரிசீவபிளில் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. ட்ரையல் பேலன்ஸில் ட்ரேட் ரிசீவபிள் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 12 lakh தானா, வித்தவுட் அட்ஜஸ்ட்மெண்ட்டா? 12 lakh ட்ரேட் ரிசீவபிள். பட் அந்த 12 lakhல நம்ம ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோமே, 15,000 அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கோம் மியூச்சுவல் செட் ஆஃப். கழிச்சிட்டிங்கன்னா 11,85,000. ப்ரொவிஷன் எவ்வளோ போட சொல்லியிருக்காங்க, 5%. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும், இன்டூ 95%. புரியுதா? 12 lakhs, அதில் மியூச்சுவல் செட் ஆஃப் 15,000 மைனஸ் பண்ணிடுங்க. பாக்கி வர்றது இன்டூ 95% போட்டிங்கன்னா 11,25,750 வருது. 11,25,750. இதுக்கு நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸ் போடணும், அதனால் நான் நோட்ஸுக்கு நம்பர் போட்டுக்கிறேன். லாஸ்ட்டாக வர்றது கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலண்ட்டு. கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலண்ட்டு நமக்கு டைரெக்டாக இருக்குது. சில சம்மில் வந்து கேஷ் தனியாக, கேஷ் அட் பேங்க் தனியாக கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கும் நம்ம நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸ் போடுவோம். பட் இங்கே கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலண்ட்டை அவங்க டைரெக்ட் இன்ஃபர்மேஷனாகவே கொடுத்துட்டாங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 1,32,000. அவ்வளோதான். இப்போ அசட் சைடு நம்ம எல்லாமே போட்டாச்சு. அசட் சைடு எல்லாமே போட்டுட்டோம், லைபிலிட்டி சைடு வந்து எல்லாமே போட்டுட்டோம் எக்ஸப்ட் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ். இப்போ வந்து உங்களுக்கு எக்ஸாமில் டைம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, இந்த அசட் சைடை டோட்டல் போட்டு விட்ருங்க. டோட்டல் போட்டுவிட்டு என்ன பண்ணுங்கள், பேலன்சிங் ஃபிகரை தூக்கி ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸில் போட்டுட்டு முடிச்சுட்டிங்கன்னா கடைசிக்கு பேலன்ஸ் ஷீட்டுக்கு மட்டுமாவது மார்க் எடுத்துக்கலாம். ஓகேவா? நீங்கள் ஃபுல்லாக P&L போடுறதுக்கு டைம் இருந்தால் போட்டுருங்க, ஏன்னா கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா போட்டுடலாம். பட் இல்லைன்னா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பேலன்ஸ் ஷீட் மட்டும் நம்ம டைரெக்டாக போட முடியும். சில சமயம் பேலன்ஸ் ஷீட் மட்டும்தான் கேட்குறாங்க அப்படின்னு வரும்போது நம்ம எல்லாத்தையும் போட்டுட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, டக்குன்னு போட்டுவிட்டு முடிச்சிடலாம். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சம் போடுறதுக்கு நம்ம வந்து டைரக்ட் கால்குலேஷன் போட்டோம்னா போதும். அப்போ அசட் சைடு டோட்டல் வந்து எனக்கு எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35,97,750 வருது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸை பேலன்சிங் ஃபிகராக போடுறேன். ஆக்சுவலாக பேலன்சிங் ஃபிகராக போடக்கூடாது, அது வந்து நான் நமக்கு டக்குன்னு அது முடிக்கிறதுக்காக நான் அதை பேலன்சிங் ஃபிகராக போட சொல்கிறேன். 35,97,750. அதில் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், 30 lakhs மைனஸ் 2 lakhs மைனஸ் 65,000 மைனஸ் 66,250 மைனஸ் 80,000 கழிச்சிங்கன்னா 1,86,500 வரணும்.
இப்போ நீங்கள் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் P&L போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ வரணும்? 1,86,500 வரணும். வந்தால் நீங்கள் போட்டிருக்கிறது கரெக்டாக போட்டிருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஓகேவா? பேலன்ஸ் ஷீட்டு முடிச்சிட்டோம். அடுத்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் P&L போடலாமா? ஸ்டேட்மெண்ட் ஆஃப் P&L ஃபஸ்ட்டு இப்போ வந்து பேலன்ஸ் ஷீட்டுக்கே எனக்கு 8 நோட்ஸ் வந்துடுச்சு. நோட்ஸ் எல்லாம் கடகடன்னு எழுதிடலாம். அடுத்து வந்து பேலன்ஸ் ஷீட் போட்டாச்சு. P&L போடுறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன வரணும்? ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன். இப்போ நம்ம ட்ரையல் பேலன்ஸ் பார்த்த வரைக்கும் இங்கே வந்து சேல்ஸ் மட்டும்தான் இருக்குது ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷனில். ஆனால் நம்ம என்ன பண்ணிக்கணும்? சேல்ஸ்லேருந்து சேல்ஸ் ரிட்டன் மைனஸ் பண்ணணும். சேல்ஸ் ரிட்டன் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கிறதுனால நான் அதுக்கு தனியாக நோட்ஸ் போட்டுக்கிறேன். சேல்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்கள். சேல்ஸ் 48 lakhs, சேல்ஸ் ரிட்டன் 4 lakhs கழிச்சிட்டிங்கன்னா ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் வந்து எவ்வளோ வந்துடுது? 44 lakhs. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் வந்து அதர் இன்கம். இங்கே அதர் இன்கமில் ஒன்று தான் இருக்குது. என்ன இருக்குது? இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டா? அது வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு இருக்கிறதுனால நான் நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸ் போட்டு தான் போட்டிருக்கேன். அது வந்து 20,000. அப்போ இதோட டோட்டல் ரெவென்யூ எவ்வளோ வருது? 44,20,000. ஓகே. அடுத்து நம்ம 4th ஹெட்டிங்கில் போட வேண்டியதெல்லாம் எக்ஸ்பென்சஸில் எப்போவுமே நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறது வந்து எதில் ஸ்டார்ட் பண்ணணும்? காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்டு கேல்குலேட் பண்ணோம். பட் இங்கே நமக்கு காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்டு வேண்டாம். பர்ச்சேஸ் கொடுத்துருக்கிறதுனால டைரெக்டாக பர்ச்சேஸே போட்டுக்கலாம். பர்ச்சேஸில் நமக்கு பர்ச்சேஸ் லெஸ் பர்ச்சேஸ் ரிட்டன் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. ஸோ நான் அதை நோட்ஸில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். பர்ச்சேஸ் வேல்யூ எவ்வளோ? பர்ச்சேஸ் ரிட்டன் எவ்வளோ? பர்ச்சேஸ் 4,20,000 இல்லை 33,20,000 வந்து பர்ச்சேஸு, 4,20,000 வந்து பர்ச்சேஸ் ரிட்டன். மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெட் பர்ச்சேஸ் எவ்வளோ வருதுங்க? 29 lakhs. 29 lakhs தானே? 33,20,000 4,20,000 மைனஸ் பண்ணிடுங்க. அடுத்து போட வேண்டியது சேஞ்சஸ் இன் இன்வென்ட்ரி. ஆக்சுவலாக அந்த சேஞ்சஸ் இன் இன்வென்ட்ரிங்கிறது என்ன? ஓப்பனிங் ஸ்டாக்கு மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக்கு. இங்கே ஓப்பனிங் ஸ்டாக் வந்து 2 lakhs, க்ளோசிங் ஸ்டாக் வந்து 2,12,500 கொடுத்துருக்காங்க. அப்போ மைனஸில் வருது 12,500, நெகட்டிவாக போட்டுக்கிறோம். சேஞ்சஸ் இன் இன்வென்ட்ரி. அடுத்து நம்ம முக்கியமாக போட வேண்டிய ஹெட்டு நம்ம ஃபார்மேட் எடுக்கும்போதே எடுத்திருக்கோம். நீங்கள் மற்றதெல்லாம் கூட அதர் எக்ஸ்பென்சஸில் போட்டுக்கலாம். பட் கண்டிப்பாக போட வேண்டியது எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பென்சஸ் போடணும், டெப்ரிசியேஷன் போடணும், ஃபினான்ஸ் காஸ்ட் போடணும்னு சொல்லியிருக்கோம். அப்போ எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பென்சஸ். எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பென்சஸில் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. ஏன்னா சேலரிஸ் இருக்குது, சேலரிஸ் அவுட்ஸ்டாண்டிங் இருக்குது, அது கூட கான்ட்ரிபியூஷன் டு PF 3 சேர்த்து ஆட் பண்ணணும். அப்போ இங்கே சேலரிஸ் எவ்வளோமா இருக்குது? சேலரிஸு 4,750,000. அது கூட கான்ட்ரிபியூஷன் டு PF 60,000 ஆட் பண்ணிக்கிறோம். அவுட்ஸ்டாண்டிங் சேலரி 62,250. 3 ஆட் பண்ணால் நமக்கு வந்து எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பென்சஸ் வந்து 5,23,000. 5,23,000 எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பென்சஸ். ஃபினான்ஸ் காஸ்ட்டு ஒன்று தான். இது இன்ட்ரெஸ்ட் ஆன் பேங்க் லோனு. இன்ட்ரெஸ்ட் ஆன் பேங்க் லோன் வந்து அவங்க 12% பேங்க் லோன்னு கொடுத்துருக்காங்க 2 lakh. அப்போ எவ்வளோ வந்துடுது? 24,000 ஃபினான்ஸ் காஸ்ட்டு. அதுக்கடுத்து டெப்ரிசியேஷன் வந்து நம்ம ஷெடியூல் தனியாக போட வேண்டாம். ஏற்கனவே PPE ஷெடியூல் போட்டிருக்கீங்க இல்லையா? அதோட நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸ் நம்பரே போட்டுக்கலாம். PPEக்கு வந்து நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸ் என்ன நம்பர் போட்டிருக்கோம்? 7. அப்போ டெப்ரிசியேஷனுக்கும் 7 போட்டுடலாம். அதுக்கு தனியாக போட வேண்டியதில்லை. இப்போ டெப்ரிசியேஷன் எதுக்கெல்லாம் போட்டோம்? ஃபஸ்ட்டு வந்து ஃபர்னிச்சருக்கு போட்டோமா? ஃபர்னிச்சருக்கு எத்தனை %? 10%. ஃபர்னிச்சருக்கு 10% எவ்வளோ வந்துச்சு? இது வந்து என்ன பண்ணிக்கலாம்? அப்படியே கேல்குலேட் பண்ணி நம்ம அது போட்ட மாதிரியே மெமரி ப்ளஸ்லேயே ஆட் பண்ணிக்கலாம். அப்போ 2,25,000 இன்ட்டு 10% ஈக்குவல் டு M+. 2,25,000 இன்ட்டு 10% ஈக்குவல் டு M+ போட்டுக்கிறேன். அடுத்த மெஷினரியோடது 7,50,000 இன்ட்டு 20% ஈக்குவல் டு M+. பில்டிங்கோடது 10% தானம்மா? 12,50,000 இன்ட்டு 10% ஈக்குவல் டு M+. அப்போ 2,97,500 வருது எனக்கு டோட்டல் டெப்ரிசியேஷன். 2,97,500 வந்து டோட்டல் டெப்ரிசியேஷன். அதுக்கடுத்து வர எல்லா எக்ஸ்பென்சஸையும் சேர்த்து நான் என்ன பண்ணிடலாம்?
அதர் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு போட்டுடலாம். எதெல்லாம் ஆட் பண்ணுறோம் எல்லாம் சேர்த்து. ஓகேவா? அது வந்து 15th நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸ் போட்டுக்கிறேன். இப்போ எதெல்லாம் அதர் எக்ஸ்பென்சஸில் வரும்னு ட்ரையல் பேலன்ஸை வச்சு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் ஆன் பேங்க் லோனு ஃபினான்ஸ் காஸ்ட்டில் போட்டோம். பர்ச்சேஸ் போட்டாச்சு. டிஸ்கவுண்ட்டு அப்படியே ஆட் பண்ணிடுங்க கேல்குலேட்டரில். 6,250. கேரேஜ் ஆன் குட்ஸ் சோல்டு 1,39,000. ரெண்ட் அண்ட் டேக்ஸு 60,000. அட்வர்டைஸ்மெண்ட்டு 1,20,000. பேட் டெப்ஸு 10,000. ஆடிட் ஃபீஸு 27,000. கான்ட்ரிபியூஷன் டு பிஎஃப் வராது. டெப்ரிசியேஷன் தனியாக போட்டுட்டோம். இதில் முக்கியமாக இந்த ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ஸ் 5% வந்துச்சா? ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ஸ் எவ்வளோமா போட்டிருக்கோம்? 5% ஆஃப் ப்ரொவிஷன். ட்ரேட் ரிசீவபிளில் வந்து என்ன பண்ணியிருக்கோம்? 12 லேக்கில் மியூச்சுவல் செட்டாக்கு 15,000 மைனஸ் பண்ணிட்டோம். 11,85,000க்கு 5% போட்டிங்கன்னா இது கூட 59,250 ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெப்ஸ். 5% ஆட் பண்ணும்போது 59,250 ஆட் பண்ணிங்கன்னா டோட்டல் அதர் எக்ஸ்பென்சஸ் வந்து 4,21,500. ஓகேவா? ப்ரொவிஷன் வந்து எவ்வளோ போட்டிருக்கிறீங்க? 52,850 வந்திருக்கா? செக் பண்ணிக்கோங்க. சாரி, 59,250. அவ்வளோதான். அதர் எக்ஸ்பென்சஸ் போட்டாச்சா? இப்போ நமக்கு என்ன வரணும்? இது எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு வர்றது டோட்டல் எக்ஸ்பென்சஸ். டோட்டல் எக்ஸ்பென்ஸ் ஆட் பண்ண எவ்வளோ வருது? 29 lakhs minus 12,500 plus 5,23,000 plus 24,000 plus 2,97,500 plus 4,21,500 போட்டிங்கன்னா எவ்வளோ வருது? 29 lakhs minus 12,500 plus 5,23,000 plus 24,000 plus 2,97,500 plus 4,21,500 போட்டிங்கன்னா 41,53,500 டோட்டல் எக்ஸ்பென்ஸ் வந்துருச்சா? டோட்டல் ரெவென்யூ 44,20,000. டோட்டல் எக்ஸ்பென்ஸ் வந்து 41,53,500. அப்போ இது ரெண்டையும் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா வர்றது ப்ராஃபிட் பிஃபோர் எக்ஸப்ஷனல் அண்ட் எக்ஸ்ட்ராடினரி ஐட்டம். ரெண்டையும் மைனஸ் பண்ணால் எவ்வளோ வருது? 44,20,000ல் 41,53,500 மைனஸ் பண்ணுவோம். 2,66,500. ஃபார்மெட் படி இது எல்லாமே போட்டு தான் போடணும். இதில் எக்ஸப்ஷனல் ஐட்டம் ஏதாவது இருக்கா? இல்லை. அப்போ நீங்கள் எக்ஸப்ஷனல் ஐட்டம் அப்படின்னு போட்டுட்டு நில் கழிச்சிட்டிங்கன்னா பாக்கி வர்றது ப்ராஃபிட் பிஃபோர் எக்ஸ்ட்ராடினரி ஐட்டம் அப்படின்னு போடுறோம். ஐட்டம் அண்ட் டேக்ஸ் 2,66,500. அதுக்கடுத்து எக்ஸ்ட்ராடினரி ஐட்டம் இருந்தால் அது மைனஸ் பண்ணணும். இந்த சம்மில் எக்ஸ்ட்ராடினரி ஐட்டம் இல்லை. அப்போ ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் 2,66,500. இந்த சம்மில் டேக்ஸ் பர்சன்டேஜ் கொடுக்கல, பட் என்ன கொடுத்துருக்காங்க? ப்ரொவிஷன் ஃபார் டேக்ஸு கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணிக்கலாம்? நம்ம இதுலேருந்து ப்ரொவிஷன் ஃபார் டேக்ஸு மைனஸ் பண்ணிக்கலாம். ப்ரொவிஷன் ஃபார் டேக்ஸ் எவ்வளோ? 80,000 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா ப்ராஃபிட்டு ஆஃப்டர் டேக்ஸ் $1,86,500. நமக்கு வர வேண்டிய அமௌண்ட் வந்துருச்சா? ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸில் என்ன அமௌண்ட் போட்டிருக்கோம்? 1,86,500 தானே போட்டிருக்கிறோம். கரெக்டாக போட்டால் கரெக்டாக தான் வரும்.
ஓகே, இப்போ நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸ் போட்டுடலாமா? நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸ் கொஞ்சம் நம்ம ஆல்ரெடி எல்லாமே கால்குலேஷன்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம். கடற்கடன் நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸ் போட்டுடலாம். இப்போ இதில் ஃபஸ்ட்டு நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸ் எதுக்கு போட்டிங்க? ஷேர் கேபிட்டல். ஷேர் கேபிட்டல் போடும்போது இந்த கம்பெனிகிட்ட இருக்கிறது வந்து என்ன இருக்குது? ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் தான் இருக்குது. ஸோ ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அப்படின்னு போட்டுட்டு ப்ராக்கெட்டில் 3 lakh ஷேர்ஸ் ஆஃப் ₹10 ஈச். இது ஆத்தரைஸ்டா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதனால் என்ன பண்ணிக்கலாம், நம்ம இங்கே இஷ்யூடு, சப்ஸ்கிரைப்டு, கால்டப்பு அண்டு பெய்டப். ஆக்சுவலாக இது வந்து நான் எங்கே போட்டிருக்கணும்னா இந்த 3 lakh ஷேர்ஸுக்கு மேலே போட்டிருக்கணும். போட்டுவிட்டால் டோட்டலாக எவ்வளோ வந்திருக்குங்க? 30 lakhs. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸு. எல்லா நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸுக்குமே டோட்டல் போடணும். ஸோ டோட்டல் 30 lakhs. நான் ஐட்டம்ஸ் இருந்ததுன்னா டோட்டல் சேர்த்து போடுற மாதிரி இருக்கும். அடுத்து நம்ம செகண்ட் நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸ் போட வேண்டியது ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ். இந்த சம் பொறுத்த வரைக்கும் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸில் வேறு எதுவும் இல்லை, கரண்ட் இயரோட சர்ப்ளஸ் மட்டும்தான். அப்போ இதில் கரண்ட் இயர் சர்ப்ளஸ் மட்டும் போட்டுக்கோங்க. சர்ப்ளஸ்ஸு ப்ராட் ஃபார்வர்டு எதுவும் இல்லை. அப்போ சர்ப்ளஸ்ஸு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அதுலேருந்து எடுத்தது தான். எவ்வளோ அமௌண்ட்டு? 1,86,500. டோட்டல் 1,86,500. அடுத்து மூணாவதாக போட வேண்டிய ஷெடியூல் பார்த்திங்கன்னா லாங் டேர்ம் பாரோயிங்ஸ். எல்லாமே போடுறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா கூட ஷேர் கேபிட்டலும் கம்பல்சரி, ஷேர் கேபிட்டலும் பிபிஇயும் மட்டும் கண்டிப்பாக போட்டுருங்க. மற்றது டைம் இருக்கிறத பொறுத்து பார்த்துக்கோங்க. லாங் டேர்ம் பாரோயிங்ஸில் நமக்கு இருந்தது 12% பேங்க் லோன் மட்டும்தான். அப்போ நமக்கு நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸ் போடுறதுக்கு டைம் இல்லைங்கிற பட்சத்தில் அங்கே ஃபேஸ் ஆஃப் த பேலன்ஸ் ஷீட்லேயே போட்டுக்கோங்க. பட் முடிஞ்ச வரைக்கும் அதை அவாய்ட் பண்ணி நோட்ஸ் போட்டுறது பெஸ்ட்டு. ஸோ ஸ்பீடாக போட்டு பழகிட்டிங்கன்னா ஈஸியாக போட்டுக்கலாம். அடுத்து வர்றது என்ன? 4th நோட்ஸ் டு 4 வந்து ட்ரேட் பேயபிள், 5 அதர் கரண்ட் லைபிலிட்டிஸ். ட்ரேட் பேயபிளில் நமக்கு ஒரே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும்தான். என்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டுமா? அந்த மியூச்சுவல் செட் ஆஃப் மட்டும். ட்ரேட் பேயபிள் பேலன்ஸ் எவ்வளோ? அவங்க இதில் கொடுத்துருந்தது 80,000. அதில் லெஸ்ஸு மியூச்சுவல் செட் ஆஃப் போடும்போது என்னென்னு போட்டுருணுமா? மியூச்சுவல் செட் ஆஃப் எவ்வளோ வந்தது? 15,000 கழிச்சிட்டிங்கன்னா பாக்கி 65,000 பேலன்ஸு. அடுத்து 5th நம்ம போட வேண்டியது அதர் கரண்ட் லைபிலிட்டிஸ். அதர் கரண்ட் லைபிலிட்டிஸில் 2 தானே. எதுமா? அவுட்ஸ்டாண்டிங் சேலரி. அவுட்ஸ்டாண்டிங் சேலரிஸ் எவ்வளோமா? 62,250. அது கூட அவுட்ஸ்டாண்டிங் இன்ட்ரெஸ்ட்டு. அவுட்ஸ்டாண்டிங் இன்ட்ரெஸ்ட் ஆக்சுவலாக நம்ம எப்படி கேல்குலேட் பண்ணோம்? 2 lakh லாங் டேர்ம் பாரோயிங்ஸ் பேங்க் லோனு, அதுக்கு 12% போட்டால் 24,000 வரணும். ட்ரையல் பேலன்ஸில் 20 தான் போட்டிருந்தாங்க. ஸோ ரிமைனிங் 4,000. அப்போ இங்கே டோட்டல் 66,250 வந்து அதர் கரண்ட் லைபிலிட்டிஸ். அதர் கரண்ட் லைபிலிட்டிஸ்க்கு அடுத்து நம்ம போட வேண்டியது பிபிஇ போடணும். அப்புறம் ட்ரேட் ரிசீவபிள் போடணும். பிபிஇ இப்போ பிபிஇ மட்டும் என்ன பண்ணிக்கோங்கன்னா ஓப்பனிங் டபிள்யூடிவி காலம்னார் மாதிரி போட்டுக்கோங்க. ஓப்பனிங் டபிள்யூடிவி, டெப்ரிசியேஷனு, க்ளோசிங் டபிள்யூடிவி அப்படி தான் போடணும் ஃபார்மெட்டு. இப்போ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணிக்கிறோம்? ஓப்பனிங் டபிள்யூடிவி, டெப்ரிசியேஷனு, க்ளோசிங் டபிள்யூடிவி. இப்போ இதில் ஃபஸ்ட்டு வர்றது ஃபர்னிச்சரா. ஃபர்னிச்சர் அவங்க ஓப்பனிங்கில் கொடுத்தது 2,25,000. டெப்ரிசியேஷன் 10%னா 22,500 மைனஸ் ஆயிருமா? மைனஸ் பண்ணிட்டிங்கன்னா க்ளோசிங்கில் என்ன வந்துடும்? 2,02,500.
பில்டிங் எவ்வளோம்மா ஓப்பனிங்கு? 12,50,000. பில்டிங்க்கு டெப்ரிசியேஷன் எத்தனை பர்சன்டேஜ்? 10%. அப்போ 1,25,000 மைனஸ் பண்ணிடுங்க. மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா 11,25,000 வந்துடும். அடுத்து வந்து மெஷினரி. ஆக்சுவலாக மெஷினரிக்கு அடுத்து தான் பில்டிங் கொடுத்துருந்தாங்க, நான் மாற்றி எடுத்துட்டேன். மெஷினரி வந்து 7,50,000. மெஷினரிக்கு எத்தனை பர்சன்ட்டு? 20%. அப்போ 1,50,000 கழிச்சிட்டிங்கன்னா 6 lakhs. இதில் ஓப்பனிங்கில் எவ்வளோ இருந்திருக்கு? 2,25,000 ப்ளஸ் 12,50,000 ப்ளஸ் 7,50,000 போட்டிங்கன்னா எவ்வளோ வந்துருக்குமா? 22,25,000 ஓப்பனிங்கு. டெப்ரிசியேஷன் வந்து 22,500 ப்ளஸ் 1,25,000 ப்ளஸ் 1,50,000 எவ்வளோ வந்திருக்கு? 2,97,500. க்ளோசிங்கு 202,500 ப்ளஸ் 11,25,000. நோட்ஸ் அக்கௌண்ட்ஸ் போடும்போதே நம்ம நோட்ஸில் போட்டிருக்கிறதும் நம்ம ஆல்ரெடி பேலன்ஸ் ஷீட்டில் போட்டிருக்கிறதும் மேட்ச் ஆகுதாங்கிறது பார்த்துட்டே வந்துடுங்க. 19,27,500 இதுதான் நம்ம அங்கே முன்னாடி போட்டிருக்கோம். பிபிஇயில் போட்டது வந்து 19,27,500 போட்டிருக்கோம். அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்து டெப்ரிசியேஷனில் போட்டிருக்கிறது வந்து 2,97,500 போட்டிருக்கோம். அதுவும் கரெக்டாக இருக்குது. அதுக்கடுத்து எதோடது போடணுமா? பிபிஇக்கு அடுத்தது ட்ரேட் ரிசீவபிள். ட்ரேட் ரிசீவபிளில் நமக்கு 2 அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. பேலன்ஸ் ஆஸ் பர் ட்ரையல் பேலன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 12 lakh. அதில் எதை மைனஸ் பண்ணிக்கிறோம்? மியூச்சுவல் செட் ஆஃப் 15,000 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா பாக்கி வர்றது 11,85,000. அதிலிருந்து லெஸ் 5% ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெப்ஸ். 11,85,000க்கு 5% போட்டிங்கன்னா 59,250 கழிச்சிட்டிங்கன்னா 11,25,750. இதுதான் வந்து பேலன்ஸு. நம்ம பேலன்ஸ் ஷீட்டில் அந்த அமௌண்ட்டு தான் போட்டிருக்கோம். செக் பண்ணிக்கோங்க. 11,25,750. ட்ரேட் ரிசீவபிள் 11,25,750. ஸோ ஆல் நோட்ஸு வித் ரெஸ்பெக்ட் டு பேலன்ஸ் ஷீட்டு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அடுத்து ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன். ஷார்ட் டேர்ம் ப்ரொவிஷனுக்கு போட மாட்டோமோ? ஆமாம், 7, 8 போட்டாச்சு. 6 வந்து ஷார்ட் டேர்ம் ப்ரொவிஷன். ஸோ பிபிஇ வந்து 7, ட்ரேட் ரிசீவபிள் 8, 6 வந்து ஷார்ட் டேர்ம் ப்ரொவிஷன். இங்கே ஷார்ட் டேர்ம் ப்ரொவிஷனில் என்ன இருக்குமா? ப்ரொவிஷன் ஃபார் டேக்ஸ் மட்டும். $80,000. அடுத்து 9th வந்து ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன். ஆக்சுவலாக ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷனுக்கு நம்ம இங்கே நோட்ஸ் போட்டிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. பட் சேல்ஸ் ரிட்டர்ன் இருந்ததுனால நான் போட்டிருக்கேன். சேல்ஸ் எவ்வளோ? 48 lakhs. லெஸ்ஸு சேல்ஸ் ரிட்டர்ன் எவ்வளோட? சேல்ஸ் ரிட்டர்ன் 4 lakhs. கழிச்சிட்டிங்கன்னா ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 44 lakhs. அடுத்து 10 எதுக்கு போடணும்? 10 அதர் இன்கம். அதர் இன்கமுக்கும் நோட்ஸு தேவையில்லை. ஏன்னா அது ஒரே ஒரு ஐட்டம் தான் இருக்குது. பட் இருந்தாலும் நான் எல்லாத்துக்கும் போட்டு காமிக்கணுங்கிறதுக்காக போட்டிருக்கிறேன். ஒவ்வொரு ஐட்டம் இருக்கிறதுக்கெல்லாம் நம்ம போடணுங்கிறது இல்லை. அதர் இன்கமில் நமக்கு என்ன இருந்தது? இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும்தான் இருந்தது. ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டு 20,000.
அடுத்து என்ன வந்தது? 11 பர்ச்சேஸு, 12 வந்து சேஞ்சஸ் இன் இன்வென்ட்ரி. பர்ச்சேஸ்க்கும் போட்டிருக்க வேண்டியதில்லை, நம்ம ஆக்சுவலாக போட வேண்டியது பர்ச்சேஸ் லெஸ் பர்ச்சேஸ் ரிட்டன் தான். பர்ச்சேஸ் எவ்வளோமா? 33,20,000 லெஸ் பர்ச்சேஸ் ரிட்டன். பர்ச்சேஸ் ரிட்டன் எவ்வளோ? 4,20,000 கழிச்சிட்டிங்கன்னா 29 lakhs வந்து அட்ஜஸ்டட் பர்ச்சேஸ். அடுத்து 12th போட வேண்டியது சேஞ்சஸ் இன் இன்வென்ட்ரி. சேஞ்சஸ் இன் இன்வென்ட்ரிக்கு கண்டிப்பாக போட்டு தான் ஆகணும். பர்ச்சேஸும் சேல்ஸும் வந்து நமக்கு ஜஸ்ட்டு அந்த ரிட்டன் அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும்தான், அதனால் வேணால் போட்டுக்கோங்க, வேண்டாம்னா விட்டுருங்க. சேஞ்சஸ் இன் இன்வென்ட்ரி கண்டிப்பாக போடணும். சேஞ்சஸ் இன் இன்வென்ட்ரிக்கு ஓப்பனிங் ஸ்டாக்கு 2 lakhs லெஸ் க்ளோசிங் ஸ்டாக்கு 2,12,500 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா 12,500 மைனஸ் தான் நம்ம அங்கே போட்டிருக்கோம். அடுத்து போட வேண்டியது 13th அட்ஜஸ்ட்மெண்ட்டு. 13th என்ன? எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பென்சஸ். எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பென்சஸில் என்னென்ன வந்துச்சுமா? சேலரிஸ் ஃபஸ்ட்டு, அது கூட அவுட்ஸ்டாண்டிங் சேலரிஸ் ஆட் பண்ணிக்கலாம். சேலரிஸ் எவ்வளோ? 4,07,50 ஆடு அவுட்ஸ்டாண்டிங் சேலரிஸ். அவுட்ஸ்டாண்டிங் சேலரிஸ் எவ்வளோ? 62,250 ஆட் பண்ணோன்னா ரெண்டும் சேர்ந்து 4,63,000. அடுத்து வந்து கான்ட்ரிபியூஷன் டு பிஎஃப். கான்ட்ரிபியூஷன் டு பிஎஃப் 60,000 ஆட் பண்ணிங்கன்னா 5,23,000. அடுத்து 14 வந்து என்ன போட்டிருக்கோம்? ஃபினான்ஸ் காஸ்ட்டு. ஃபினான்ஸ் காஸ்ட்டு எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பென்சஸ்க்கெல்லாம் கம்பல்சரியாக போடணும், மற்றதெல்லாம் ஆப்ஷனு. சேஞ்சஸ் இன் இன்வென்ட்ரி, ஃபினான்ஸ் காஸ்ட்டு, எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பென்சஸ், அதர் எக்ஸ்பென்சஸ், இதனாலும் மேண்டேட்டரி. எப்படி அங்கே வந்து நமக்கு ஷேர் கேபிட்டலும், ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ்ஸு, பிபிஇ 3. ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் கூட அதுவும் ஆப்ஷனல் இல்லை, மேண்டேட்டரி தான். பிபிஇ கம்பல்சரியாக போடணும். இந்த ஒரு 7 நோட்ஸு கம்பல்சரியாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க, மற்றதெல்லாம் உங்கள் சாய்ஸ் தான். ஃபினான்ஸ் காஸ்ட்டில் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் பேங்க் லோன். இன்ட்ரெஸ்ட் ஆன் பேங்க் லோனு ஆக்சுவலாக அவங்க கொடுத்துருக்கிறது வந்து 20,000. நம்ம வந்து ஆட் அவுட்ஸ்டாண்டிங். அவுட்ஸ்டாண்டிங் இன்ட்ரெஸ்ட்டுக்கு 2 lakh கொடுத்துருக்காங்க, அவங்களே 12% கொடுத்துருக்காங்க. ஒருவேளை அது 12%ன்னு அவங்க கொடுக்காம வெறும் பேங்க் லோன் மட்டும் கொடுத்தாங்கன்னா அந்த 20,000 மட்டும் போட்டால் போதும். பர்சன்டேஜை சொல்லிட்டாங்கன்னா அந்த பர்சன்டேஜை அவங்க பே பண்ணியிருக்காங்களாங்கிறது கம்பல்சரியாக செக் பண்ணியிருக்கணும். அப்போ அந்த 4,000 அவுட்ஸ்டாண்டிங் ஆட் பண்ணிட்டோன்னா 24,000. லாஸ்ட்டு என்னம்மா போடணும்? அதர் எக்ஸ்பென்சஸ். அதர் எக்ஸ்பென்சஸில் ஃபஸ்ட்டு என்ன போட்டோம்? டிஸ்கவுண்ட்டு. ட்ரையல் பேலன்ஸில் கொஸ்டின் பேப்பர் கையில் வச்சு போடும்போது நமக்கு கரெக்டாக இருக்குது. இது மேலே கீழே மாற்றுறதுனால நமக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது. கொஸ்டின் பேப்பர் கையில் தானே வச்சுருப்போம், அதில் அப்படியே மார்க் பண்ணிட்டே எழுதிட்டு வரும்போது ஈஸியாக இருக்கும். டிஸ்கவுண்ட்டு 6,250. கேரேஜ் ஆன் கூட்ஸு சோல்டு 1,39,000. ரெண்ட் அண்ட் டேக்ஸஸ் 60,000. அட்வர்டைஸ்மெண்ட் 1,20,000. பேட் டெப்ஸ் 10,000. ஆடிட் ஃபீஸ் 27,000.
ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெப்ஸ் அது நம்ம ஆல்ரெடி கேல்குலேஷன் போட்டிருக்கோம். 5% ஆஃப் 11,85,000. 59,250 எல்லாத்தையும் ஆட் பண்ணி நம்ம அங்கே ஸ்டேட்மெண்ட் ஆஃப் P&L போட்டிருக்க அமௌண்ட்டும் இங்கே நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸில் போட்டிருக்க அமௌண்ட்டும் மேட்ச் ஆகுதா செக் பண்ணிக்கலாம். $4,21,500 அவ்வளோதான் முடிச்சாச்சு. அட் த மேக்ஸ் நம்ம 40 minutes எடுத்துருக்கோம். ஆக்சுவலாக இதில் நம்ம மெயினாக என்ன பண்ணிட்டோம்னா அந்த மேலே கீழே ஸ்க்ரால் பண்ணுற டைம் வந்து நம்ம கொஸ்டின் பேப்பர் வச்சு போடும்போது அது கொஞ்சம் கம்மியாகும். இன்னொன்று நான் நிறைய இதுக்கு நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸ் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து இது ஒரு 6 or 7க்குள்ளே அந்த மேண்டேட்டரியாக போட வேண்டிய நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸ் மட்டும் போட்டுக்கோங்க. மற்றபடி நம்ம மேக்ஸிமம் பார்த்தோன்னா ஒரு 40 minutes அப்படிங்கிறதுக்குள்ளே போட்டுடலாம். இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா ஃபஸ்ட்டே 14 marks அப்படின்னு வரும்போது நம்ம மேக்ஸிமம் 30 minutesக்குள்ளே முடிக்கணும். பட் 40 minutes ஆனாலும் தப்பு இல்லை. ஏன்னா இது வந்து முக்கியமாக நம்ம கரெக்டாக அந்த ஃபார்மேட்டை போட்டுட்டோம் அப்படின்னா ஷுவராக மார்க் வரக்கூடியது. இன்னொன்று நம்ம பேலன்ஸ் ஷீட்லேயே அதை பேலன்சிங் ஃபிகராக ரெவென்யூ எடுக்கும்போது நம்ம அதை கிராஸ் வெரிஃபை பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் அந்த இடத்துல இருக்கிறதுனால இது தப்பு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. லென்த்தி தானே தவிர மற்றபடி இது வந்து நம்ம தப்பு பண்ணுறதுக்கு சான்ஸ் இல்லை. கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக போட்டுடலாம். அவ்வளோதான்.